illustration 1 பார்த்தோமா கண்ணா நம்ம? ம். எதிராச்சலம். இதுவா? ம். அதான் போட்டு. இது சிஏ இன்ட்ரோட எல்லா ஒர்க்கிங்ஸும் இங்க போட்டிருக்கேன்டா நானு. இதோ இது வந்து சிஏ இன்ட்ரோடது எல்லாமே ஆன்சர்ஸ். சிஏ இன்டர்க்கும் எடுத்தேன் நானு அதோடது. மாடியூல் 1 ஃபைல் இருக்குல்ல மித்ரா உங்களுக்கு? உங்ககிட்ட கார்ப்பரேட் அக்கவுண்டிங், கார்ப்பரேட் அக்கவுண்டிங். பண்ணல, அதுல எதுவுமே பண்ணலடா, எல்லாமே அதுல இருந்து தான். ஏதாவது ஃபைல் இல்லைன்னா சொல்லுங்க. 6th சம் பார்க்கலாமாடா? இசட் கம்பெனி வந்து ஹேஸ் அ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 30% ரிட்டர்ன் 70% ஈக்விட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிபெஞ்சர்ஸ் 30%, ஈக்விட்டி 70%. ஓகே. கம்பெனி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் வந்து காஸ்டிங் லெஸ் தேன் ருபீஸ் 30 லேக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வருது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரெசென்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பண்ணாமே நம்ம அந்த ப்ரொபோசலுக்கு வந்து எப்படி டெட் அண்ட் ஈக்விட்டி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட் வெறும் அபோ 5 லேக்ஸ்னா காஸ்ட் ஆஃப் டெட் இப்படி இருக்கட்டும், ஈக்விட்டி இப்படி இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது இங்க இன்க்ரீஸ் ஆக ஆக இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுறதுடா. ஓகே, இந்த ஸ்லாபுக்கு எடுத்துட்டு வராங்க. டாக்ஸ் ரேட் 50%ன்னு சொல்றாங்க. ரெண்டு ஏக்கும் பி ப்ராஜெக்ட்டுக்கும், ஏ ப்ராஜெக்ட்டுக்கு கையில ஃபண்ட் 8 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க, பிக்கு 22 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. சப்போஸ் இஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஈல்ட் ஆஃப்டர் டாக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 11%, அதாவது ஈல்டுனா என்ன? ப்ராஃபிட். சப்போஸ் எக்ஸ்பெக்டட் டு கெயின் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ரிட்டர்ன், டாக்ஸ் போக ப்ராஃபிட் வந்து 11%ஆ வரணும்னா அப்போ எந்த கண்டிஷன் இதுல ஃபிட் ஆகும், எதை எதை சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ கண்டிஷன் என்ன? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் காஸ்டிங் லெஸ் தான் 30 லேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன் ஆர்டர் டு அக்செப்ட் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோக்கண்ணா, அதோட கண்டிஷன் என்ன தெரியுமா? என்னோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இதுதான் தம்பு ரூல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஷுட் பி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஷுட் பி கிரேட்டர் than காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ நீங்க ஒவ்வொன்றா பாருங்களேன். இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து அப் டு 5 லேக்குக்கு வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்கன்னா 11%ன்னு சொல்றாங்க. பட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து அப் டு 5 லேக்ஸ்க்கு வந்து 10.45%. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் சொல்லுங்க.
இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன கான்செப்ட்? டாக்ஸ் போயிடும் கரெக்டா? அப்ப 9%ல 9%ல இன்ட்டு 1 மைனஸ் 0.5 பண்ணேன்னா டாக்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னோட காஸ்ட் ஆஃப் டெட் வந்து 4.5% வரும் கரெக்டா? அப்படியே பாதிக்கு பாதி தான். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 13%. அப்போ நான் வந்து இங்க 0. அதோட வெயிட்டேஜ் என்ன சொல்றான்? 30% டெட் 70% ஈக்விட்டி. இப்படி வரும் மித்ரா. ஈக்விட்டிக்கு என்ன வெயிட்டேஜ்? 70%. டெட்டுக்கு 30%. இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ சொல்றாங்க? 13%. இங்கே வந்து டெட்டுக்கு வந்து 9%. அதே வந்து டாக்ஸ் சேவிங் மாதிரி பண்ணோம்னா ஸோ அப்போனா 4.5%. 9/2டா. ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து 30% இன்டூ 0.7, இது 4.50 இன்டூ 0.3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்ணா. 0.13 into 0.7, 0.3 into ஸோ 10.45%. ஓகேவா? அப்படியே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்குடா. அப் டு 5 லேக்ஸ்க்கு. இப்போ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கண்ணா அப் டு 20 லேக்ஸ் கரெக்டா? 5 to 20 லேக்ஸ். அதுக்கும் இதே மாதிரி பண்ணும். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சம்ல 10% காஸ்ட் ஆஃப் டெட் 14%. 10% வந்து காஸ்ட் ஆஃப் டெட் டிவைட் பை 2 போட்டோம்னா 5%. இது வந்து 14%. சார் 11.3%. ஓகேவாடா? இது அடுத்தது 20, அவன் என்ன சொல்றான்? 20 lakhs to 40 lakhs. 11% காஸ்ட் ஆஃப் டெட்டா? ஓகே, அப்போ 11 டிவைடட் பை 2னா 5.5 ஆடா?
இதுக்குண்ணா காஸ்ட் ஆஃப் 12.15%. ஓகே. அடுத்த கேட்டகரி வந்து 40 lakhs. அவ்வளோதான் கண்ணா. 12.65. 6 பாயிண்ட் கரெக்டாண்ணா? ஆமா. இது ஓகேவா? ஸோ இந்த 4 கண்டிஷனும் நம்ம 1, 2 அப் டு 5 லேக்ஸ் இது போட்டுட்டோமா? இப்போ நீங்க பாருங்க கண்ணா. இப்போ நம்மளோட தம் ரூல் என்ன? என்னோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் மை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கரெக்டா? இப்போ என்னோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன? 11%. நீங்க சொல்லுங்க கண்ணா. இப்போ இங்கே 11%, இது 11%, இது 11%, இது 11%. கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க எவ்வளவு சொல்றாங்கன்னா 8 லட்சம் ஏக்கு இருக்கான், 22 லேக்ஸ் வந்து பிக்கு இருக்கான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா அப் டு 5 லேக்ஸ்க்கு கண்டிஷன் ஒன் வந்து இது வந்து 8 லேக்ஸ் 22 லேக்ஸ். ஆமா, ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து 8 லேக் should be greater than cost of capital. ஓகே. அப்ப 11%யும் ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நாலுத்துக்குமே போட்டுக்கலாம்டா. ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து எதுல கிரேட்டரா இருக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் விட? இதுல கிரேட்டரா இருக்கு. இல்ல இதுல இது மட்டும்தான் இதுல கிரேட்டரா இருக்கு. இது மட்டும் தான் கிரேட்டரா இருக்கு செல்லம். கரெக்டா? அதே மாதிரி அப் டு 5 லேக்குக்கு வந்து அது கிரேட்டரா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கிரேட்டரா இருக்கு. கன்சிடரிங் ப்ரப்போசல் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு? இது 8 லட்சம் 22 லேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 8 லேக்ஸ் வந்து அதாவது செல்லம் நம்ம இது அப் டு 5 லேக்ஸ்க்கு மட்டும்தான் இது அந்த கண்டிஷன் இதுவாகுதுல்ல. ஆனா இவங்க சொல்றது 8 லேக்ஸ். 8 லேக்ஸ்ன்னு சொல்றதுக்கான கண்டிஷன்ல எங்கேயுமே வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து எல்லாத்துலயுமே ஜாஸ்தியா தான் இருக்கு. எக்ஸ்பெக்டட் அப்பனா என்ன கன்க்ளூஷன்னா இந்த ப்ராஜெக்ட் ஏவும் ப்ராஜெக்ட் பியும் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா கண்ணா? இங்க ஒரு நிமிஷம்டா.
பேஜ் நம்பர் சொல்லுங்களேன் மித்ரா. இதுக்கு இது கடைசி தான் இல்லடா, ஒரு நிமிஷம்டா. ம், ஒரு நிமிஷம்டா. ஆ, ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா, அப்படியே இருங்க. மித்ரா, 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 பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸோடது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லடா, ரிவிஷனு. அந்த மாதிரியே ஒன்று ரெடி பண்ணி தரேன் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும். ஓகேவா? அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு முடிச்சிருங்க. அதை வந்து நீங்க ஆகஸ்ட் எண்டுக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங் ஆகஸ்ட் எண்டுக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? முடிஞ்சதுன்னா ஆடிட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஆடிட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல ஜூனோடதும் அப்பெண்ட் பண்ணி தந்துடுறேன் அதுல. ஏன்னா இந்த வாட்டி அதுல இருந்தாண்டா வந்தது. ஸ்ரீதேவி அதுல இருந்து அட்டன் பண்ணாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் அதுல இருந்து தான் வந்தது. பிடிஏக்கும் நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். ஓகேவா? அப்புறம் வந்து ஐயோ மறந்துட்டேனே. சரி, ஓகே, ஞாபகம் சொல்றேன். இந்த எஃப்எம்ல லிவரேஜ் அனாலிசிஸ்னு ஒரு இருக்கும்டா, ரொம்ப ஈஸிடா. 7 மார்க் எப்ப பாரு கேட்டுட்டே இருப்பாங்க அதையே. நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அது ஆக்சுவலி சிஏ இன்டர், சிஎம்இ இன்டர்லாம் ஒரே மாதிரி சம்ஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னடா ஃபார்முலா? வெரி குட். இன்னொரு ஃபார்முலா என்ன? சூப்பர் சொன்னாங்க. நான் இப்ப இந்த கன்க்ளூஷன் படிக்கிறேன் பாருங்கண்ணா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஏக்கு பிக்கு 11.2 11.3%, 12.15%. ஏன்டா இது கொடுத்துருக்காங்க? இந்த இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஹா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஓவராலா. ஏன்னா இது 5 லேக்ஸ்லேருந்து 20 லேக்ஸ்க்குள்ள இருக்கிறதுனால, 8 லேக்ஸ் இருக்கிறதுனால 11.3%. ஓகே, இது 20 லேக்ஸ் டு 40 லேக்ஸ்க்குள்ள இருக்கிறதுனால 12.15%. ஆனா நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்டிங் எவ்வளோ ரிட்டர்ன்? 11%. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்னை விட இது ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட என்னன்னா, நான் இந்த லாபம் பாக்குறேன்டா, லாபம் பாக்குறத விட என்னோட காஸ்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ப்ராஃபிட்டை விட என்னோட காஸ்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்பனா என்ன அர்த்தம்? அது எனக்கு ரெக்கமெண்டடா இல்லையா? ம், கேஓகேஓனா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேஇனா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, கேடினா காஸ்ட் ஆஃப் டெட். இந்த காஸ்ட் நான் நான் கொடுக்க போற காஸ்ட் பர்சன்டேஜ் 11.3% கணா என்கிட்ட போக போறது. எனக்கு உள்ள வர போறது 11%. இது எனக்கு ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? அதே மாதிரி என்கிட்ட இருந்து வெளில போறது 12.15%. என்கிட்ட உள்ள வருது வந்து இது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள். அதனால இது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். புரியுதாடா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். காஸ்ட் வெள் நம்மளேருந்து வெளில போக போறது, ப்ராஃபிட் நம்மளுக்கு உள்ள வர போறது. நம்மளேருந்து வெளில போக போறதை விட ப்ராஃபிட் வந்து, அதுதான் இங்க மீன் பண்றேன் நான். புரியுதா? ரெண்டு கண்டிஷன்ல. வெரி குட், அவ்வளவுதான். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்றது நம்மளுக்குள்ள வர போறது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்மளை விட்டு வெளில போக போறது. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? grip பண்ணிட்டீங்களா? கமெண்ட் படிங்க செல்லம், கமெண்ட் படிங்க. புரியுதா? அவ்வளவுதான். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நம்ம விட்டு வெளில போக போறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நான் அந்த கேபிட்டலுக்கு எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்றேன்னு அர்த்தம் கண்ணா.
ஈக்விட்டியோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் நீ அந்த அது காஸ்ட் என்ன இன்கர் பண்ற எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னா வரப்போற ப்ராஃபிட். ஓகே. ம். இது உண்டா இல்லஸ்ட்ரேஷன் 7ல இல்லஸ்ட்ரேஷன் 7 இது வரைக்கும் படிங்க கண்ணா 15 lakhs வரைக்கும் படிங்களா. அவன் என்ன சொல்றான்னா எக்ஸும் ஒய்யும் கம்பெனிங்கடா. அந்த கம்பெனில வந்து சேம் ரிஸ்க் கிளாஸ்ல இருக்காங்க. தே ஆர் ஐடென்டிக்கல் இன் எவ்ரி ஃபேக்ஷன் எக்ஸப்ட் தட் எக்ஸ் எக்ஸ் வந்து டெட் யூஸ் பண்றான் செல்லம், ஒய் யூஸ் பண்ணல. ஒரே நிமிஷம் மித்ரா. மித்ரா ஒரே நிமிஷம் மித்ரா. ஒரே நிமிஷம் தண்ணி விட்டு குடிச்சிட்டேன். கம்பெனி அதாவது எக்ஸ் என்ன பண்றாங்கன்னா டிபெஞ்சர்ஸ் யூஸ் பண்றாங்க செல்லம், ஒய் கிட்ட டிபெஞ்சர்ஸ் இல்லடா. லிவர்டு ஃபார்ம்க்கு வந்து டிபெஞ்சர்ஸ் இருக்கு. கேரி 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செல்லம். லிவர்டு ஃபார்ம்ன்றது இங்க எக்ஸ். ஓகேவா. ம். போத் த ஃபார்ம்ஸ் என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு பே பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணாததை அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல 20% அவங்களோட டோட்டல் அசட்ல ப்ராஃபிட்டா earn பண்றாங்க. புரியுதா. இப்போ இங்க ஒரு அசம்ஷன் இருக்கு மித்ரா. என்னன்னா பர்ஃபெக்ட் கேபிட்டல் மார்க்கெட். பர்ஃபெக்ட் கேபிட்டல் மார்க்கெட்னா எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. டாக்ஸ் ரேட் ஆஃப் 50%, கேபிட்டலைசேஷன் ஆஃப் 50% ஆன் ஆல் ஈக்விட்டி கம்பெனி அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறாங்க. என்ன கேக்குறாங்க ஃபர்ஸ்ட், நீ எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஃபேமோட வேல்யூ கண்டுபிடி என்ஐ அப்ரோச்ல. அதே எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஃபேம் அப்ரோச் கண்டுபிடி நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்ல. அப்புறம் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் மூலமா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடி. அப்புறம் பார்த்துட்டு என்ஓஏ அப்ரோச்ல எந்த ஃபேமுக்கு ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஒய் அப்படின்றாங்க. அவ்வளவுதான் கண்ணா. சம் முடிஞ்சுதாச்சலாம். ம். இப்ப பாருங்க கண்ணா, ஒன்னொன்னா பண்ணலாம். மொத்த அசெட் வந்து 15 லட்சம் ரூபாடா. அவங்க அதுல ப்ராஃபிட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 20%. அப்பனா 15 லட்சத்துல
20% போட்டோம்னா 3 லட்சம் ரூபாய் லாபம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏர்ன் பண்றாங்க. இதுல இன்னொன்னு டிபெஞ்சர் பார்த்தனா 9 lakhs செல்லம். எவ்வளவு பர்சன்டேஜ்னா 10%. அப்புறம் 9 lakhsல 10%னா எவ்வளவு வரும்? 9 lakhsல 10% 90,000. ஆமா 90,000. அதுல 50% போட்டோம்னு வச்சுக்கோ செல்லம். ஆஹ் ஆமா 9 lakhs. 9 lakhsல 10% வந்து ஓகே ஃபைன். சரி இப்போதைக்கு நம்ம இந்த 9 lakhs போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இது பண்ணிட்டு 9 lakhs into 10%. இது மட்டும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2. கேஇனா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி செல்லம். கேடினா காஸ்ட் ஆஃப் டெட். கேஓனா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது தெரியும்ல உங்களுக்கு? கேஇ கேடி காஸ்ட் ஆஃப் கேஓ காஸ்ட் ஆஃப் கரெக்ட். ஓகேவா? இது வரைக்கும் ஒர்க்கிங் செல்லம். இப்ப பாருங்க கண்ணா, அவன் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னா 15 ரூபாய் ப்ராஃபிட்ரா. ஓகே செல்லம். அப்போ எனக்கு வந்து இப்ப வந்து இப்ப வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 3 லட்சம் இல்ல செல்லம். ஆ, அதுல 50% டாக்ஸ் ரேட் போய் எடுத்துக்கணும். ஓகே கரெக்டா? அன்லிவர்ட் ஃபார்முக்கு பாக்குறோம்னா 100 ரூபாய்க்கு 15%. 15 ரூபாய் வந்து ப்ராஃபிட். அதான் மீனிங் இதுக்கு. கேபிட்டலைசேஷன் ரேட் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னா ப்ராஃபிட் வந்து 15 ரூபாய். அப்ப ப்ராஃபிட் எனக்கு 1,50,000. 1,50,000 எப்படின்னா ஆஃப்டர் டாக்ஸ் 3 lakh மைனஸ் 3 lakh இன்டூ 50%. ஓகேவா? இது புரியுதா? இப்போ 1,50,000க்கு அப்ப எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,50,000 அதாவது முதல்ல எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அன்லிவர்ட் ஃபார்முக்கு இவங்க பைசா முதல்ல எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி இங்க இருக்கிற டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் 15 lakhs இருக்குல்ல செல்லம். அது வந்து அசெட் வேல்யூ கொடுக்குறாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா? ஸோ நீ பாருங்க, this 100 into this divided by this. அப்ப 10 lakhs. பட் 10 லட்சம் இவன் முதல் போட்டானா ப்ராஃபிட் அவங்களுக்கு 1,50,000 ரூபாய் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கிறது. புரியுதா? இது புரியுதா? லிவர்டு ஃபார்ம் கடமா லிவர்டு ஃபார்ம் எப்பவுமே டிபெஞ்சர்ஸோட இருக்கும். சில இது நோட் பண்ணிக்கோங்களேன். வேல்யூ ஆஃப் லிவர்டு ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அன்லிவர்ட் ஃபார்ம் பிளஸ் டெட். நோட் பண்ணிக்கோங்க. வெரி பண்ணிட்டீங்களா? குட். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ஐ அப்ரோச்சில் கேட்குறோம். நெட் இன்கம் அப்ரோச்சில் உண்மை இல்லைடா. நெட் இன்கம் அப்ரோச்னா என்ன? இபிட்லேருந்து ஆரம்பிக்கிறோங்கண்ணா. ஓகே. எக்ஸுக்கும் ஒய்க்கும் தே ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ ரெண்டுத்துக்குமே ப்ராஃபிட் போத் த ஃபார்ம்ஸ் ஏர்னிங் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 3 லட்சம் 3 லட்சம். அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இவன் வந்து எக்ஸை பொறுத்த வரைக்கும் டிபெஞ்சர்ஸ் வச்சிருக்கான். யூசஸ் டெட்டு. ஒய்யை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்போ டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணோமா? அப்போ பிபிடி 2,10,000 3 lakhs. 50% டாக்ஸ் போச்சுன்னா பேட் 1,05,000 1,50,000. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன சொல்றான் அவன் இங்க? 15% ஃபார் ஈக்விட்டி கம்பெனி. 15% 15%. அப்போனா கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி வந்து இங்க பொறுத்த வரைக்கும்
1,05,000 divided by 15 percentage. Okay, அது 7 lakhs டா. இங்க 1,50,000 divided by 15 percentage. இது 10 lakhs. புரிஞ்சுதா கண்ணா? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி டெட் 9 lakhs கொடுத்துருக்காங்கம்மா. எப்பவுமே மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி firm என்ன? ஈக்விட்டியும் டெட்டையும் ஆட் பண்ணா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி firm கிடைச்சிடும். கரெக்டா? அதானே ஃபர்ஸ்ட் லைன் கிடைச்சிடும். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி firm கிடைச்சிடும். இதை மட்டும் அப்படியே போட்டிங்கன்னா 10 lakhs கிடைச்சிடும். மித்ரா இந்த சம் போடுங்க மித்ரா. இது போடுங்க, நிதானமா போடுங்க. என்ஐ அப்ரோச் டைப் 3 ப்ராப்ளம்ரா, அதனால போடுங்க. நெய் நெய். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோங்கண்ணா. இபிட்லேருந்து இதே ஃபார்மேட் தான் மித்ரா. முன்னாடி சம்ஸ்ல பார்த்தோம்ல அதே ஃபார்மேட் தான். EBIT less interest PBT less tax PAT cost of equity 1,05,000 divided by 15% will give you capitalized value. See, capitalized value of equity யும் market value of equity ஒன்று தான். ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. Capitalized value of equity is equal to market value of equity. இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா மித்ரா நீங்க? ஏய் செல்லம், நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க. ம்.
ஈஸியா இருக்கடா, முடிஞ்சிச்சாடா? போடுங்க போடுங்க, முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, வெயிட் பண்றேன். அவ்வளவுதான், சூப்பர். சூப்பர். இப்போ வந்து செகண்ட் இது என்ஐ அப்ரோச். என்ஐ என்ஓஐ அப்ரோச்ல எப்படி வரும்னு சொல்றேன் செல்லம். என்ஓஐ அப்ரோச் வந்து அசியூம்ஸ் நோ டாக்ஸ். அதாவது ஈபிட்ன்றது இந்த பாயிண்ட் செல்லம், 3 lakhsல அப்படியே டைரக்டா வந்து டாக்ஸ் மட்டும் இம்பாக்ட் எடுத்துக்கணும், இன்ட்ரெஸ்ட் வராது. இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம் செல்லம். சாரி, ஆமா, இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? டாக்ஸ் கொடுத்துருக்கறதுனால டாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். சரியா? ஈபிட்ல அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்ல 3 lakhsல அப்படியே 50% போட்டுக்கோங்க செல்லம். டாக்ஸ் இம்பாக்ட் தான் டிவைடட் பை இந்த 15%. பாருங்க என்ன வருதுன்ட்டு. இப்படி போடணும்டா. இப்போ ஈபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈபிட் வந்து 3 lakhs ரெண்டுத்துக்குமே. லெஸ் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டாம் அதுக்கு. 50%, இதுவும் 50%. அப்போ ரிமைனிங் இது வந்து ஆஃப்டர் டாக்ஸ். கரெக்டா? அப்புறம் கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 15%. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இதுலேருந்து வருது, வேல்யூ ஆஃப் அன்லிவர்ட் ஃபார்ம். இது வேல்யூ ஆஃப் அன்லிவர்ட் ஃபார்ம் செல்லம். ஓகே, அதாவது எக்ஸ் எக்ஸோடது இது. வேல்யூட் லிவர்ட் ஃபார்ம்னா டெட் டிபெஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஐயோ சாரிம்மா, ஒய்யோடது. அன்லிவர்ட் ஃபார்ம்னா டிபெஞ்சர்ஸ் கிடையாது இல்ல, இங்க உங்களுக்கு டிபெஞ்சர்ஸ் இருக்காது. கரெக்டா? ஆமா, ஒரே நிமிஷம் சொல்லுமா. டிபெஞ்சர்ஸ் எவ்வளோடா இங்க? 9 lakhs. ஓகே, ஒய் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்லுமா, எக்ஸ் எடுத்துக்காதீங்க, எக்ஸுக்கு ஒரு ஒர்க்கிங் இருக்கு. ஒய் தான் வந்து ஒய் தான் அன்லிவர்டு ஃபார்ம். ஓகேவா? அப்போ வந்து அன்லிவர்ட் ஃபார்ம் வரும் திஸ் டிவைடட் பை திஸ். ஓகேவா? இது நம்பர் 1. இப்போ வேல்யூ ஆஃப் லிவர்டு ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்னன்னா, வேல்யூ ஆஃப் அன்லிவர்ட் ஃபார்ம் பிளஸ் தி டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துடணும் நம்ம. டிபெஞ்சர்ஸ் இன்டூ டாக்ஸ், டெட் இன்டூ டாக்ஸ். ஸோ வேல்யூ ஆஃப் அன்லிவர்டு ஃபார்ம்ன்றது வந்து 10 lakhs செல்லம். ஓகேவா? புரியுதாடா? ஸோ 10 lakhs பிளஸ் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 9 lakhs. 9 lakhs தானேடா? கரெக்டா? 9 lakhsல 50% டாக்ஸ்க்கு போயிடும். ஓகேவா? 4,50,000. அப்போ திஸ் பிளஸ் திஸ் வில் கிவ் யூ 14,50,000. இது லிவர்ட் ஃபார்மோட வேல்யூ, இது அன்லிவர்ட் ஃபார்மோட வேல்யூ. புரியுதா? ஆ, பண்ணிக்கோங்க செல்லம். இது வந்து ஒர்க்கிங் ஃபார் செகண்ட் கொஷின்.
அவ்வளோதான் கண்ணா. இது அன்லிவர்ட் ஃபார்ம், லிவர்ட் ஃபார்ம். புரியுதாடா மித்ரா? ஆ போடுங்க. ஆன்சர் வந்துச்சா? வெரி குட். அவ்வளோதான். இப்போ அடுத்தது போனோமா? யூசிங் என்ஒய் அப்ரோச் இப்போ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் சொல்லலாம். அது பாருங்களேன், ஓவர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் இப்போ எவ்வளோ? 14,50,000 கரெக்டா? கரெக்டாடா? அதாவது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுமா, லிவர்ட் அன்லிவர்டு ஃபேர்முக்கு 15% தான், டெட்டே இல்லாதனால டேரெக்டாக அந்த ஈக்விட்டியே நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலாக எடுத்துக்கலாம். லிவர்டு ஃபார்முக்கு தான் இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் டெட்டும் இருக்கும் ஈக்விட்டியும் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? இப்போதான் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம் தெரியுமா முன்னாடி? ஞாபகம் இருக்கா? ஈக்விட்டி 5,50,000 ஆடா, டெட்டு 9 lakhs, டு டோட்டலாக 14,50,000. கரெக்டா? இது புரியுறதா? சூப்பர். இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈக்விட்டிக்கு எவ்வளோ? இதையும் 1 lakh, there is 5,000 divided by 5,50,000. 1,05,000ன்றது எது? ஈக்விட்டியோட ஏர்னிங்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இதோடது. ஓகேவா? தட் டிவைடட் பை 5,50,000 ஈக்விட்டியோடது. ஓகேவா? ஏன்னா இதுதான்டா இந்த 1,05,000 தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்க அவங்க எடுத்துக்க போறாங்க. ஏன்னா டிவிடெண்டும் இல்லை, ப்ரிஃபரன்ஸும் இல்லை. அதனால இந்த 5,50,000 1,50,000 பெர்சன்டேஜ் என்னவோ அதுதான் 19% தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இங்க என்ன தெரியுமா, இங்க நம்ம வந்து இந்த டெட்டுக்கு என்ன தெரியுமா, 10%ன்றது அவங்க ஆல்ரெடி இங்க கேரிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுல நம்ம இந்த டாக்ஸ் காம்போனன்ட் எடுத்தோம்னா பாதிக்கு பாதி 5% வந்துடும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது புரியுறதா? இப்போ என்ன பண்ணணும்னா 5,50,000 டிவைட் பை 14,50,000க்கு ஒரு ப்ரொபோர்ஷன் வரும். தட் இன்டூ 19%. அதாவது இப்படி பண்ணுங்கண்ணா, this divided by this into this. ஓகே, அதே மாதிரி this weighted average cost of capital into this. weightage base பண்ணி பண்றோம்டா. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10.34%. இதுதான் காஸ்ட், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அன்லிவர்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை, டைரக்டா காஸ்ட் ஆஃப் as there is no debt, cost of equity is taken as cost of இது 15% எடுத்துக்கலாம். லிவர்ட் ஃபார்ம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ஈக்விட்டினால வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். அப்போ எனக்கு வந்து லிவர்ட் வைக்கு வந்து 15%, எக்ஸுக்கு 10.34% கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? ஆனா எதுக்குடா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஜாஸ்தி? எக்ஸுக்கா ஒய்க்கா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, எந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மியா இருக்கோ, காஸ்ட் எப்பவுமே மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் தானே. ஓஆர்லயும் அதான் படிக்கிறோம், எஃப்எம்லயும் அதான் படிக்கிறோம், காஸ்டிங்லயும் அதான் படிக்கிறோம், மார்ஜினல் காஸ்டிங்லயும் அதான் படிக்கிறோம், மேனேஜ்மெண்ட். எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கணும். எது காஸ்ட் கம்மியா இருக்கு? இல்ல, எது காஸ்ட் கம்மியா இருக்கு? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எது கம்மியா இருக்கு? ஸோ காஸ்ட் எங்க கம்மியா இருக்கோ அந்த கம்பெனியால மட்டும்தான் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றது தான் கன்க்ளூஷன். புரியுதா? The comparing x and y seems to have a very higher cost of capital. காஸ்ட் அதிகமாச்சுன்னா உங்களோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் ரிட்டர்ன்ஸும் அது தெரியும் ஜாஸ்தி பண்ணணும்டா. பட் காஸ்ட் எங்க கம்மியாகிறதோ, 10.34%னா நீங்க 12% கூட வச்சுக்கலாம் டார்கெட் ரிட்டர்ன். போன சம்பளம் பார்த்தோமே. பட் இங்க 15%னா நான் 20% வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்தா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்ல. ஸோ வாட் இஸ் த தம் ரூல்? ஆல்வேஸ் மை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஷுட் பி
less than my target return. கரெக்டா? Target return should be greater than my cost of capital. அப்பனா எது கம்மியா இருக்கோ அந்த கம்மியா இருக்கிற கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு that will end in higher value of the firm. ஓகே. ஓகே, சூப்பர் கண்ணா. இந்த சம் கோத்ரூ பண்றீங்களா? புரியுறதா பாருங்க ஆன்சர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக்ல கோத்ரூ சம்ரா டைப் 3 ப்ராப்ளம் கண்ணா. நான் அவங்க படிக்கிறதுல தான் 25 இயர்ஸ் பேக்ல இருந்து இந்த சம் வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு நிமிஷம்டா, ஹேங் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க எந்த எடிஷன் ஸ்டேஜ் 2 புக்? ஆகஸ்ட் 2020 24 25. ஓகே ஓகே, ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஆ, இந்த பாருங்க 4 வரைக்கும் பாருங்க, புரியுறதா பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. புரிஞ்சுச்சா? வெரி குட், சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 8 படிங்க சொல்லும். ஓகே, ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்களா? ஏன் முடிச்சு? வெரி குட். இப்போ கேபிட்டல் ஓவரால் கேபிட்டலைசேஷன். ம், முடிச்சிட்டீங்க இல்லையா? சூப்பர், வெரி குட், சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். சொல்லுமா, இந்த பி பை எஸ் ரேஷியோ, பி பை வி ரேஷியோ ஒன்றும் இல்லை. பாரோயிங்ஸ் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பி பை எஸ் ரேஷியோ. பாரோயிங்ஸ்னா என்ன? வெளியிலேருந்து வாங்குறது. டிபெஞ்சர்ஸ் தான் வெளிலேருந்து வாங்குறேன் 10 லட்சம். மொத்தமா என்னோட வேல்யூ ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் 20 லேக்ஸ். ஸோ 0.5 டைம்ஸ் அப்படின்னா என்ன? என்னோட டெட்டோட அதாவது என்னோட ஓவரால் ஈக்விட்டியில் 0.5 டைம்ஸ் வந்து என்னோட டெட் இருக்கு அப்படின்றது தான் பி பை எஸ் ரேஷியோ. ஓகே. பி பை வி ரேஷியோன்றது என்னோட டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம்னா என்ன? ஈக்விட்டி பிளஸ் டெட் சேர்த்தா டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம். கரெக்டா? அப்பனா 30 லட்சத்துல 0.33 டைம்ஸ் நான் வந்து வெளியில வாங்கியிருக்கேன், டெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது புரியுறதாடா? பாரோயிங் பை பி பை எஸ் ரேஷியோனா பாரோயிங் பை, இது குட்டி நோட்ல வேணா எழுதிக்கோங்க கண்ணா. பி பை எஸ் ரேஷியோனா பாரோயிங்ஸ் பை, பாரோயிங்ஸ்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் டிபெஞ்சர்ஸ் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ன்றது ஈக்விட்டி. பி பை வினா வேல்யூ, வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் மீன்ஸ் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் வேல்யூ ஆஃப் தி டெட், ரெண்டும் சேர்ந்து. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஆ, இது முடிச்சிடுறீங்களாடா? வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ வந்து லிவரேஜ் கான்செப்ட் ஒன்று சொல்லித்தரேன்டா. ஃபர்ஸ்ட் நான் வந்து லிவரேஜ்னா என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே. லிவரேஜோட கான்செப்ட் எப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து கம்பெனி வந்து அவங்களோட ஃபிக்ஸ்ட் அசட்ஸை ஓகே எப்படி யூஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது ஹவு, அது ஒரு விஷயம். இன்னொன்று, எவ்வளோ தூரம் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆர் ஐ வுட் சே அதாவது என்னோட எலமெண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்படி ப்ளே ஆகிறது. ஓகே. எலமெண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷன் எப்படி ப்ளே ஆகிறது. ரெண்டு விஷயம் தான் சொல்லுமா. லிவரேஜ்ன்றது வந்து ஃபர்ம்ஸ் எபிலிட்டி டு யூஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் டு மேக்னிஃபை இட்ஸ் ரிட்டர்ன் ஓகே டு இட்ஸ் ஓனர்ஸ். அண்ட் லிவரேஜ்ன்றது வந்து இன்னொன்று கூட சொல்லலாம். எவ்வளோ தூரம் என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ப்ளே ஆகிறது ஆர்கனைசேஷனோட சக்ஸஸில், எவ்வளோக்கு ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் ஐ எம் மேக்கிங் பேமெண்ட் டு த பேங்க் ப்ளே ஆகிறது. இது ரெண்டு விஷயம் தான் கண்ணா கான்செப்ட் ஆஃப் லிவரேஜை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ லிவரேஜில் வந்து அது நிறைய விஷயம் யூஸ் ஆகும்டா. கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இது இது மூணுத்தை தவிர அதே மாதிரி இபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை இபிடி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ நிறைய ஃபேக்டர்ஸ்க்கான டிசிஷன் மேக்கிங் இதுவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லுமா, குட்டி நோட் எடுத்துக்கோங்க கண்ணா. குட். இப்போ எழுதிக்கோங்க அண்ணா. 3 டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் இன் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்
Operating, financial combined. Good. First எழுதிக்கோங்கண்ணா. Degree of operating leverage is equal to contribution by EBIT or EBIT plus fixed cost by EBIT. நீங்க ஒன்னும் மனப்பாடம் பண்ற மாதிரிலாம் இருக்காதுடா. நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித் தரேன். Degree of operating EBIT, EBIT or percentage change in EBIT divided by percentage change in sales. Operation leverage வந்து firm's operating profit affect பண்ணுங்கண்ணா. ம். அப்புறம் margin of safety உங்களுக்கு தெரியும்ல சொல்லலாம். actual sales minus break even point sales அதெல்லாம் தெரியும். கரெக்டா? ஓகே. Financial leverage எடுத்துக்கோங்களேன். Debt ratio is equal to debt divided by debt plus shareholders equity. Debt equity ratio is equal to debt divided by shareholders equity. See, debt ratio ல denominator total capital வரணும். மொத்த என்னோட மூலதனத்துல நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்றது டெட் பை டோட்டல் கேபிட்டல். டெட் ஈக்விட்டில என்னோட வெளியில கடன் வாங்கியிருக்கிறது டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு இபிட் பை இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது எழுதிக்கோங்கண்ணா. கம்பைன்டு லிவரேஜ் இல்ல ஃபினான்ஷியல் லிவரேஜ் வந்துட்டு தான். சாரி. டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இபிட் பை இபிடி. இதெல்லாம் எம்சிக்யூ கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மித்ரா. Or percentage change in earnings per share divided by percentage change in operating profit. ஓகே, இங்க பாருங்க கண்ணா, ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்றது வந்து எப்பன்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்றதுடா, எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட் பிசினஸ்ல இருக்குன்றத சொல்லும். எழுதிக்கோங்க கண்ணா. ஃபினான்ஷியல் லிவரேஜ் அக்கர்ஸ் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட் இன் த பிசினஸ். எழுதிக்கோங்க கண்ணா. ஆ ஆமா டை இல்லடா, அது டியூடா. டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட் இன் தி பிசினஸ். ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்னா ஒண்ணும் இல்ல செல்லம். ரெண்ட் இஸ் a fixed financial cost, insurance is a fixed financial cost. ம், எழுதிட்டீங்களா? அப்புறம் financial leverage is equal to எழுதிக்கோங்க, change in level of EPS divided by change in level of EBT. Good, super. அடுத்தது எழுதிக்கோங்க நம்ம. Combined leverage is equal to contribution by EBT. Good. Or percentage change in EPS by percentage change in sales. அப்புறம் இது இந்த கடைசி ஃபார்முலா கண்ணா. ஓகே, combined leverage is equal to operating leverage into financial leverage. வெரி குட் மித்ரா. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் ப்ரீவியஸ் சாப்டரோடது ஃபுல்லா முடிச்சிருங்க. ஓகேவா? நம்ம நாளைக்கு வந்து வெனஸ்டே ஷெட்யூல்ல என்னடா ஆக்சுவலா சப்ஜெக்ட்ஸ்?
ஓஆர் ஓகே. ஓஆர் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் நாளைக்கு நான் எடுத்துடுறேன். இன் அடிஷன் டு தட் ஒரே ஒரு சம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நாளைக்கு லிவரேஜ் மட்டும். ஆக்சுவலி லிவரேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் மித்ரா. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி மார்ஜினல் காஸ்டிங் தரவா இருக்கிறதுனால. இது இது பை ஹார்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? அதாவது இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இங்க பாருடா. இப்ப மார்ஜினல் காஸ்டிங் இப்ப இந்த இது ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லித் தரேன். ஓகேவா? நீங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? ஆமா 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 ஆமா. அதுல இருந்தே உங்களுக்கு எப்படி ஃபார்முலா கனெக்ட் ஆகுது அதுல இருந்தே சொல்லித் தரேன். ஓகே. இப்ப பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் சேல்ஸ். மார்ஜினல் காஸ்டிங்ல என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் will give you EBT. ஆ இந்த ப்ராஃபிட்ன்றது தான் EBITன்னு சொல்லுவோம். செல்லம் உன் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. இப்பயும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்பயும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. பேசுங்க. ம், இப்ப இப்ப பேசுங்க செல்லம் ஒரு வாட்டி. இப்ப கேக்குதுடா. சூப்பரா கேக்குதுடா. பர்ஃபெக்ட். இங்க பாரு கண்ணம்மா, சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் less fixed cost will give you EBIT less interest will give you EBT. இந்த ஃபார்மட் எழுதிக்கோங்க செல்லம். ஓகே. அப்போ சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்ட் EBIT கிடைச்சிருமா? EBIT கிடைச்சிருமா? இங்க பாருக்கண்ணா, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ன்றது ஒன்றும் இல்லை கண்ணா. இந்த 2,80,000வும் 2,20,000 டிவைட் பண்ணீங்கன்னா 1.27 கிடைச்சிரும். கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. ஓகேவா? இங்க பாருங்களேன். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. இது ஓகேவா? புரியுதா? ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வருது. ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்றது ஒன்றும் இல்லடா. EBIT டிவைடட் பை EBT. EBIT டிவைடட் பை EBT. ஓகேவா? ஃபினான்ஷியல் லிவரேஜ். கம்பைன் லிவரேஜ் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான் கம்பைன் லிவரேஜ். முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கா? ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ன்றது இதையும் டிவைட் பண்ணணும். ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்றது இதையும் டிவைட் பண்ணணும். கம்பைன் லிவரேஜ்ன்றது இதையும் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? நான் ஒரு ட்ரை கொடுங்க. லைக் இல்லஸ்ட்ரேஷன் 11 வந்து ஒரு ட்ரை, ஜஸ்ட் ஒரு ட்ரை. எல்லாமே ஃபார்மேட் தான் கண்ணா. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 11. ஐம் பிரிட்டி கான்ஃபிடென்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 8 முடிச்சிட்டோம்டா. 9 போட்டுருவீங்க நீங்கள். 9 இதே கான்செப்ட் தான் கண்ணா. 10ம் போட்டுருவீங்க. 11 போட்டுருவீங்க. 9, 10, 11 ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் கிளாஸ்ல போடுறேன். ஓகேவா? சூப்பர் செல்லம். இப்போ புரிஞ்சுதாடா லிவரேஜோடது? சூப்பர் செல்லம். ஓகேடா. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கலாம். ஸோ எஃப்எம் டில் வாட் எவர் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டுடே. லிவரேஜுக்கு வந்து தீரியும் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா தரவு பண்ணிடுங்க. அப்புறம் லிவர்ட் ஃபார்ம்னா என்ன, அன்லிவர்ட் ஃபார்ம்னா என்ன, நெட் ஆப்ரேட்டிங் அப்ரோச்னா என்ன, நெட் இன்கம் அப்ரோச்னா என்ன, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சரியா? சூப்பர். அப்பனா பரவாயில்லடா. கார்பரேட் அக்கவுண்டிங்ல இதை எடுத்துடுறேன், டிபென்ச்சர்ஸ். அந்த அந்த ரெண்டு எடுத்துட்டு அண்டர்ரைட்டிங் ஆரம்பிச்சிடுறேன். லிவரேஜ் நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் இதே டைம் தான்டா. இதே மாதிரி தான் நாளைக்கு. பட் தென் ஐ வில் கன்ஃபார்ம் யூ கண்ணா.
ஆமா, ஆமா செல்லம். ஓகேவா? சரிடா கண்ணா. ஆ, ஆ. செல்லம்மா, எனக்கு ஒரே ஒரு பிரபந்தம் கிளாஸ் மட்டும் இருக்கு. நான் அத முடிச்சுட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணட்டுமா? நான் கண்டிப்பா கனெக்ட் பண்றேன்டா. பை செல்லம். தேங்க் யூ கண்ணா. பை பை. ஆ.